முத்து முத்தான காந்தி உடையதான திவ்ய நகங்கள், மரகதமணி போன்ற புறங்கால், பவழம் போன்ற உள்ளங்கால், சங்கு சக்கர யவவஜ்ராதி திவ்ய ரேகைகள், கங்காஜனகமான திருவடி, பரமபாகவதால் ஆசிரிக்கும்படியான திருவடி, மங்கள தேவதையான மகாலட்சுமி லாளன பண்ணும்படியான திருவடி, உபனிஷத்தினுடைய உச்சியில பிரகாசிக்கும்படியான திருவடி, பிரம்மாதி தேவதைகள் நாம் ஆராதிக்கும்படியான திருவடி, சம்சாரிகளுக்கு கரையேற்றும் ஓடமாகிய திருவடி, அத்தைய திருவடியை தன்னுடைய ஹிருதய கமலத்துல தரிக்கிறவன பாக்கியவான்னு சொல்லாம என்ன சொல்ற? கேச்சித்து சில பாக்கியவான்களுக்கு இது கிடைக்கிறது. அந்த சரணகமலத்தை அவன் பார்க்கும் பொழுதே மணி நூபுரங்கள் அணிந்திருக்கிறதையும், திவ்ய பீதாம்பரம் தரிச்சிருக்கிறதையும், இடுப்புல மேகலை அணிந்து கொண்டிருக்கிறதையும், தங்க அரைஞான் இடுப்புல தொங்குறதையும், சர்வலோகங்களுடைய அண்டகடாகங்களை சார்ந்த கொத்து சாவி இடுப்புல சொருவி கொண்டு, பருத்தும் இல்லாம ஒட்டியும் இல்லாம ஆலிலை போலே சமமாக இருக்கக்கூடியதான திருவயிறும், விசாலமான வட்சஸ்தலமும், ஸ்ரீவத்சம் என்கின்ற மச்சமும், கண்டத்துல கௌஸ்துபமணியும், யஜ்ஞோபவீதமும், பஞ்சவர்ண புஷ்பங்களாலே கட்டப்பட்ட வைஜெயந்தி மாலையும், பச்சை பசேல் என்று வாடாதபடி இருக்கக்கூடிய துளசி மாலையும், ஹரிச்சந்தனம் மார்புல ஹரிச்சந்தனமும் ஹார பதக்கங்களும், கண்டத்துல கௌஸ்துபமும், தோளுல தோள்வளைகளும், தீர்க்கமான புஜங்கள்ல கையில ரத்ன ஜடிதமான கங்கணங்களும், நீண்ட நீண்ட விரல்கள்ல மோதிரங்களும், சுருண்ட கேசங்கள் தோளுல வருள, பிரசன்னமான முகமும், கர்ணாந்த விசிராந்தமான நேத்திரமும், தீர்க்கமான நாசமும், கோவைப்படும் போல சிவந்த உதடும், முத்து முத்தான வரிசை பற்களும், கண்ணாடி ஒத்த கபோலமும், காதுகள்ல மகர குண்டலமும், விசாலமான நெற்றியில கஸ்தூரி திலகமும், ரத்னகடிதமான திவ்ய கிரீட்டன், சர்வலோகேஸ்வரன் என்று காட்டும்படியான திவ்ய கிரீட்டமும், இரண்டு கைகள் தூக்கில அதுல சங்க சக்கரமும், ஒரு கையில கதையும் பத்மமுமாக இருக்கக்கூடிய இந்த மங்கள மூர்த்தியே கேச்சித் சில பாக்கியசாலிகள் ஹிருதயத்துல தரிக்க